God is good at all the time. தேவன் சதா காலம் நல்லவராக இருக்கிறார். Somebody shout and say, God is good. Amen. No matter where you are, எங்க இருந்தாலும் சரி, இந்த சாயங்கால வேளை, give a shout and say, God is good. Come on, give a better shout. God is good. Shout it out and say, God is good. No, தேவன் அவரோட தேவனாக இருக்கிறார். That God can do something in your life that He has never did it before. Oh, இன்னாரா நீங்க ஆமென் சொல்லி கத்திருக்கணும். Oh, come on. I want Christian in the house. எங்க தேவ பிள்ளைங்க, that God can do, என் வாழ்க்கையில தேவன் இதுவரைக்கும் தேவன் செய்யாத ஒரு காரியங்களை அவர் என் வாழ்க்கையில செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகிற யாவரும் give a shout of praise to the Lord. Bible can may not recorded of that miracle. தேவ வசனத்துல அந்த அற்புதம் எழுதப்படாம இருக்கலாம். You may not hear the testimony of that things happening. அது நடந்ததாக சாட்சிகளை கேட்காம இருந்திருக்கலாம். But the Lord is saying to you this evening, ஆனால் இந்த சாயங்கால வேளையில தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், I can do something that I've never done before in your life. இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் செய்ய வல்லவராக இருக்கிறார். So I would like to title my sermon and invite all of you, உங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கு என்னோட பிரசங்கத்துக்குள்ளாக நான் அழைக்கிறேன் a sermon, a title called For the First Time. Somebody shout for the first time. நல்ல சொல்ல for the first time. முதல் முறையாக for the first time. Bible record many things that happened for the first time. தேவ வசனம் முதலாக நடந்த அநேக காரியங்களை எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. And ஆராய்ச்சி ஆளுங்கள் அது கண்டுபிடிச்சு அது நடந்தது என்று சொல்லி நிரூப வைக்கப்பட்டது. Everything in the word of God it be proven by every test and by the greatest scientists and archaeology. ஞானவான்கள் அறிவாளிகள் கண்டுபிடிச்சது தேவன் வார்த்தையில எழுதப்பட்ட அத்தனையும் நிஜம். You need to shout for this. யாருமே கடல் இரண்டா பிளந்தத பார்க்கல. But during a time of Moses, ஆனா மோசஸ் வழிநடத்தி போகிற வேலையில for the very first time, முதல் முறையாக oh somebody praise the name of the Lord. காணாத ஒரு காரியங்களே ஜனங்கள் பார்க்கறாங்க for the very first time. முதலாக கடல்கள் இரண்டாக. நீங்களா ஏற்கனவே பார்த்துட்டு வந்த மாதிரி பாசா God did it for the first time ever. முதலாக ஜனங்கள் பார்க்கறாங்க கடல் இருளாக பிளக்குது. இந்த பக்கம் ஒரு மலையை போல இன்னொரு பக்கம் மலையை போல தண்ணீர்கள் அலைகள் நிக்குது. ஆனா நடுவுலையோ ஒரு பாதை for the first time. முதலாக ஜனங்கள் பார்க்கறாங்க for the first time they are seeing. Oh my God, எல்லாம் சத்தம் எடுக்கிறாங்க. Everybody make a shout. எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. And the wall shaking and falling down. எரிக்கோ மதுலோ அசையுது. You need to be excited. உங்களை தொட்டு சொல்லுங்க, முதலையாக நான் இன்னைக்கு கத்தனா கூடிய நினைக்கிறேன், நம்மளுக்கு பெரிய அற்புதம் நினைக்கிறேன். Make a shout for the very first time. Somebody shout. Bible recorded many things that happened for the first time.
பைபிள்ல பாஸ்ட் பார்த்தோம்னா முத நடந்த அநேக காரியங்கள் எழுதப்பட்டதுக்கு there's nobody took a water and make it to the wine. யாருமே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமா மாத்தல. It's happened for the very first time. ஒருத்த குச்சி வரா கல்லறையில இருந்து. கைகள் கட்டப்பட்டிருக்கு, கண்கள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா கல்லறையில இருந்தோம் for the very first time. முறையாக இயேசு கத்துகிறார், சத்தமாக கூப்பிடுறார், லாசருவே. நாலு மரித்து போனவா for the very first time, for the very first time முதலாக பார்க்காத காரியங்களை it's happened. Bible recorded. 3 பேர் அக்கினியில தள்ளப்படுறாங்க for the very first time. 3 பேர் அக்கினியில தள்ளப்படுறாங்க. முதலாவதாக அந்த 3 பேரோடு சேர்ந்து 4வது பேரு அக்கினிக்குள்ளாக நடந்து. It's happened for the very first time. ஒருத்தன் சிங்க கொகையில உட்கார்ந்து பசியா இருக்கிற சிங்கத்தோட கதை பேசிக்கொண்டு நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கிறார். It's happened for the very, very, very first time. முதலையாக நடந்தது. ஒருத்தர் சொந்த பிளான்ல இறங்கினா, நம்ம ஒரு ஊர்ல போயிட்டு இருந்து அந்த ஊர்ல ஊழியை செஞ்சு தப்பிச்சு போனேன். ஆனா முதலாக ஒரு பெரிய மீன் வந்து ஒரு மனிதனை முழுங்கி அவன் எங்க போனமோ அங்க போய் அவனை சேர்த்தது. God used that fish for the very first time to take a man to his destiny. ஒரு முதலாக ஒரு மீனை பயன்படுத்தி அவரோட நோக்கத்துக்கு அந்த மனிதனை கடல் கொண்டு போய் சேர்த்தார் அல்லவா. For the first time. முதலாக. Let us read this verse. இந்த வசனத்தை படிப்போமா? It's taken from 1 Corinthians chapter 2 and verse 9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். However, as it is written. சொல்லுங்களா, அது எழுதப்பட்டிருக்கு. நல்லா சொல்லுங்களா, எழுதப்பட்டிருக்கு. சைடானோட எழுதப்பட்டிருக்கு. No, sometimes you need to be careful when the Bible says it is written. தேவ வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சொல்லுகிற வேளையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Because whatever is written, that means it been ensured by the Spirit of God. எதெல்லாம் ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குன்னு ஆரம்பிக்கிறாரோ அது எல்லா ஆவியானவரால முத்திரையடிக்கப்பட்டது, அது மாற்ற முடியாது. That's why today people write down the laws. அதனாலதான் கட்டளைகளை இன்னைக்கு எழுதுறாங்க. People write judgment. The judge write a judgment. நியாயாதிபதிகள் நீதிபதிகள் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. They write it down and they seal it so that it can be changed. There's power in written things. எழுதப்பட்டதுல ஒரு தண்ணி வல்லமை இருக்கு. அதனால sometimes we need to learn to write. சில வேளையில நம்ம எழுதணும். I'm not going to go for that topic today. ஆனால் அதுக்கு போல let us go. However, as it is written, what no eyes has seen, எந்த கண்களோ பார்க்காதது, what no eyes has seen, எந்த கண்களோ பார்க்காதது, what no ears has heard, எந்த காதுகளோ கேட்காதது. Oh my God. And what no human mind has conceived the thing, எந்த புத்திக்கோ எட்டாத காரியங்களை பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க. உனக்கு புரியாதா? பேசாம இருங்க. You may not understand. It's okay. Because the Lord said, no human mind can conceive that.
Because you have never seen that. You have never heard that. ஏன்னா நீங்க பார்த்ததும் இல்லை, நீங்க கேட்டதும் இல்லை, அதனால என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. பட் கடவுள் கைகளை வைத்து சொல்லுங்களேன், பரவாயில்ல, இட் will happen. பரவாயில்ல நடக்கும், பரவாயில்ல நடக்கும். And what no human minds can conceive, the thing God has prepared for those who love Him. Oh my God. தேவன் அவரை நேசிக்கிறவங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை, எந்த கண்களால பார்க்காத காரியங்கள், எந்த காதுகளால கேட்காத காரியங்கள், எந்த புத்தினால புரிந்து கொள்ளாத காரியங்களை தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். Give a shout of praise with a great clap to the Lord. For the first time, the Lord said, எந்த காதும் இது வரைக்கும் இப்படி நடந்ததுன்னு கேட்கல, எந்த கண்களும் இப்படி நடந்ததுன்னு பார்க்கல, எந்த புத்திக்கும் அதனால புரிந்து கொள்ள முடியல. But the Lord said, I have planned something for you. ஆனாலும் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியங்களை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். That nobody has experienced that. அது இதுவரைக்கும் நடந்தது. I want to talk to the people who have faith that God can do something new for the very first time in your life. நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். அந்த விசுவாசம் இருக்கிற ஜனங்களோட நான் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை என் தேவன் என் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். For the first time. Bible full of a first time story. அதனால தான் பைபிள் படிக்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பைபிள் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில பார்க்கிற ஒரு படிக்கிற காரியங்களா, இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததா. Somebody lift up your hand and say, I will read my Bible and pray every day. Pray. Bible படிச்சு you become amazing because that's full of story of first time. பைபிள் முழுவதும் முதலாக நடந்த காரியங்கள் இருக்கு. Another and what God is saying to you, கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? I got to give you a first time story. உங்க வாழ்க்கையில முதலாக நான் செய்கிறேன், இதுவரைக்கும் செய்யாத ஒரு அதிசயங்களை செய்து நான் உங்க வாழ்க்கையில ஒரு கதையை உண்டாக்க போகிறேன். I want to talk to the people who still have faith. விசுவாசம் இருக்கிற ஜனங்களோட நான் பேச ஆடுவேன். I don't know how it's going to happen. ஏன்னா என் புத்திக்கு தெரியாது, என் புத்திக்கு புரியாது. The word of God say, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனோட புத்திக்கோ புரிய முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாது. But it's going to happen for the first time. சரித்திரத்திலே இப்பதான் நடக்க முடியும் போகுது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, you are sitting beside a history maker. சரித்திரம் படைக்கிறவன் பக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்க. இதுக்கு முன்னுக்கு நடக்காத காரியங்களை, பார்க்காத காரியங்களை தேவன் நீ வாழ்க்கையில் செய்து நான் ஒரு சரித்திரம் படைக்கிறவன். Lift up your hand and give God some praise. தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எலியா உங்களை என்னைய போல சாதாரணவன். But when he prayed, அவன் ஜெபிக்கும் போது மழை நிற்கும், மழை வரனா வந்தது. சொல்லுங்க, நானும் சாதாரணமானவனா. But it's going to happen for the first time. The Lord is going to give me a story that have never happened in human history before. மனிதனோட எந்த சரித்திரத்திலும் எந்த வாழ்க்கையிலும் நடக்காத காரியங்களை தேவன் என் வாழ்க்கையில முத செய்வார். கட்டாயமாக give God a praise. Sometimes we are trusting and believe the thing that we see in others' life. சில வேளையில மற்றவங்க வாழ்க்கையில நடந்த நன்மைகளும் அற்புதங்களும் பார்த்து நம்ம நம்புகிறோம்.
கொஞ்சம் போட்டா. Can I go little deeper here? Is there some Thoma in the house? இங்கிலீஷ்ல தாமஸா பாஸ்டர்? தமிழ்ல தோமால பாஸ்டர், இங்கிலீஷ்ல தாமஸா? யா. Is that sometimes we become like this? தாமஸ் என்கிற தோமா. It's impossible. அது நடக்க முடியாது. Turn to person next to you and shout, shut up! அப்போ பார்த்து சத்தமா சொல்லுங்க, shut up! நல்லா சொல்லுங்க, shut up! நல்லா சொல்லுங்க, shut up! Keep your belief with you. Don't bring your belief to me. உன்னோட நம்பிக்கை நீ வைத்துக்கொள்ளே. யாலா லா காலாத காரியங்களை நம்புகிறவள், கேட்காத காரியங்களை நம்புகிறவள், இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை தேவனை வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். Give God a praise. I can't be a Thoma. I can't be a Thomas who say, you have seen, you have seen, you have seen. நீ பார்த்திருக்க, நீ பார்த்திருக்க, நீ பார்த்திருக்க. ஓ பட் நான் பார்க்கல, அதனால இது நடந்ததே இல்லை, அதனால இது நடக்க வாய்ப்பில்லை. நான் பார்த்து தொட்டாதான் நான் நம்புவேன். Shut up! I believe the impossible. நடக்காத காரியங்களை தேவன் நடத்திட்ட. அதனாலதான் அவர் பேரு God is a God of all possible. Nothing is impossible with God. அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே. It's not about what has happened before. இதுக்கு முன்னுக்கு நடந்தது இல்ல. I don't want to build my faith in your miracle. உங்களோட அற்புதத்தால என்னோட விசுவாசத்தை நான் கட்டப்பட ஆசைப்படல. அதனாலதான் தாவீது ராஜா கிட்ட சொல்கிறார், King Saul, you don't know what happened. உங்களுக்கு என்ன நடந்தது தெரியல. நீங்க இந்த கோலியாத்தை போராட வேலையில சண்டை போடுறதுக்கு உங்க பட்டயத்தை எடுத்துட்டு போக சொல்றீங்க, கவசங்களை போட்டுட்டு போக சொல்றீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கதை தெரியாது. Because you have not seen what I see. நான் பார்த்ததை நீங்க பார்க்கல. My belief is different. என்னோட நம்பிக்கை வேற. பார்க்காத காரியங்களை கோலியாத் எத்தனை பேரை கொண்டு இருக்கலாம், எத்தனை பேரை மழந்து இருக்கலாம். அவனை பார்த்தாலே இஸ்ரவேல் தேசமே கலங்கி போலாம், ராஜாவின் கோட்டையே பயந்திருக்கலாம். இதுவரைக்கும் காணாத ஜெயத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் பார்க்கிறதுக்கு தேவனே கூட இருக்கிறாரு. I know it see before. இது அங்கிட்டு நான் பார்த்திருக்க வேண்டாம். But when God is with me, தேவன் என்னோடு இருக்கும்போது something will happen for the first time. தேவன் என்னோடு இருக்கும்போது முதலாக ஏதோ ஒன்று நடக்கும். Make your life a miracle. உங்க வாழ்க்கை அற்புதமாக மாற்றுங்க. I want people, wherever even you're watching, நீங்க பார்க்குற வேலை கூட, I want you to give thanks for your problems. உங்களோட பிரச்சனைக்காக கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துமா? பிகாஸ் உங்களோட பிரச்சனையை தான், உங்களோட சூழ்நிலை தான் தேவன் அற்புதமாக மாற்ற போகிறாரு. The miracle will happen when you have shortage of wine. திராட்சரசம் இல்லாத போதா முதலாக தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. வழியே இல்லையே, நான் எங்க போறேன்னு சொல்லி தேசமே தத்தித்து கொண்டு இருக்க வேலை இல்ல. செங்காடல் இரண்டாக பழந்தது. ஐயோ, இது ஜெரிக்கோ எப்படி ஜெயிக்க போறோம்னு நினைக்கிற வேலை இல்ல, கலகிற வேலை இல்ல.
சத்தமிடுங்க, இருக உழுவோம் என்று சொல்லி உழுவப்பட்டது. அக்கினியில காலை எடுத்து வச்சோம்தான் ஓ அக்கினி என்னைய இருக்கவே இல்லை என்று சொல்லி தெரிய ஆரம்பித்தது. Everything happened first time in the midst of the problem. So lift up your hand and thank God for your problem. கடவுளே, எனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைக்காக நன்றி. இந்த பிரச்சனைகள் அல்லவா முதலாக பார்க்காத அற்புதங்களை என் வாழ்க்கையில கொண்டு வர போகுது. எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இதுக்கு முன்பாக எந்த கண்களை பார்த்ததில்ல, எந்த காதுகளோ கேட்டதில்ல, எந்த புத்தியோ புரிந்ததில்ல. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல என்னோட பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவன் வழியை உண்டாக்கி அற்புத செய்து சரித்திரத்தை படைப்பேர். For the first time, முதலாக God can do something. I need people who challenge me for impossible. என்னோடு இருக்கிறவங்க நடக்காத காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுங்க எனக்கு தேவை. I don't want people தட்டி கொடுத்து பரவாயில்ல இது இப்படிதான் இருக்கும் கடந்து போன்னு சொல்றவங்க. Sometimes I don't want. சில வேளை எனக்கு தேவையில்லை. Because all I need is somebody who can spark my faith. சில வேளை எனக்கு தேவையில்ல, என்னை விசுவாசத்தை அனுப்புங்க. Who say don't stop now. இப்ப நிறுத்தாதீங்க. மோசே செங்கடல் முன்னுக்கு தான் நிக்கிறோம். But don't stop now மோசே. Something will happen. ஏதோ ஒன்று நடக்கும். தண்ணீரில் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். மோசஸ் don't stop now. இப்ப நடக்காத மோசே கல்பாறையில இருந்து அவர் தண்ணீரை கொடுக்க முடியும். நம்ம இறைச்சி சாப்பிடவே இல்லை, பட்டினியாக இருக்கிறோம், சாப்பாடு நல்லாவே இல்லை, இப்படி இருக்கும். Don't stop Moses. Don't stop Elijah. God can pour out the meal from heaven. பரலோகத்தில் இருந்து தேவன் நம்மளை போஷிக்க முடியும். எரிகோ மில்லுக்கு தான் நிக்கிற ஜோஷுவா. But don't stop now. God will bring down the wall. எரிகோவை கடவுள் உழவ செய்வார். It will happen. I want people who have faith to rub me with their faith. விசுவாசங்கள் இருக்கிறவங்களோட உரசிக்கொள்ளுங்க. As the iron spark the iron, a man can spark a man. ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு உரசுற வேலையில அதுல அக்கினி துளிகள் வரும் வேலையில அது கூர்மைப்படுத்தது போல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட கூர்மைப்படுத்த முடியும். Stand with the person beside who have faith. விசுவாசம் இருக்கிறவங்களோட பேசுறவங்களோட ஓரசி கொண்டிருங்க. Say you do it, 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 you do it. For I can do all things through Christ Jesus who strengthened me. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால உன்னால முடியும்னு சொல்றோம் கூட நெருக்கமா இருங்க. I don't want to believe in other people's story. I don't want to believe what has happened before and what has not happened before. எது நடந்தது எது நடக்கலை என்று சொல்லி அது மேல நான் நம்பிக்கை வைக்க ஆசைப்படல. யானா நடக்காத காரியங்களை தேவன் நடக்க வைக்க முடியும். That is my God. That is my God. அதான் என் தேவன். For the first time. முதலாக இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள்
எந்த ஜனங்களும் பார்க்காத காரியங்கள், கேட்காத காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில செய்ய. Before we finish, can we lift up and give God a 1 minute of praise? ஒரு நிமிடம் எங்க இருந்தாலும் that God can do things for the first time. முதலாக for the first time God ஒரு செங்கடலை பிளந்தது போல பார்க்காத காரியங்களை எங்களை பார்க்க செய்யுங்க. வாழ்க்கையிலிருந்து போஷித்தது போல முதலாக இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்க்க செய்யுங்க. எரிகோ மகளை உழுது வைத்தது போல இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்க்க செய்யுங்க. ஓ அப்பா வரும் அப்பா, ஓ வரும் அப்பா. ஒரு எலும்பை எடுத்துக்கொண்டு எதிராளிகளை அழித்து போடுறது போல முதலாக பார்க்க தேவன் செய்வீராக. சிங்கத்தின் மத்தியில ஓ அப்பா தூங்க வைத்தது போல, ஓ பாதுகாத்தது போல முதலாக பார்க்காத அற்புதம் செய்ய. அக்கினியால் நடக்க வைங்க. லார்ட் டு அமெரிக்கா. ஓ முதலாக ஓ அப்பா இந்த மனுஷனும் தண்ணீருக்கு மேல நடக்கல. And Peter did it. Say, God, if you did it, நீங்க செய்தீங்கன்னு சொல்ல முதலாக இல்லையோ மீது தண்ணீர் மேல ஓ shepherd அது நடந்தது for the first time. முதலாக ஒரு remarkable worship. Let us stand in the presence of God. தேவ சமூகத்தில் ரெண்டு வண்ணமாக God can do something for the first time. முதலாக it's not been recorded. அது எழுதப்படாம இருக்கலாம். Bible may not record that. தேவனோட வார்த்தையில அது இல்லாம இருப்பா. But it's going to happen something new in my life. முதலாக என் வாழ்க்கையில ஏதோ நடக்க போகுது. எனக்கு தெரியல கடவுளே. சுத்தி இருக்கிறவங்களை ஏதோ சொல்லலாம், இப்படிதான் இருக்கும் போது இப்படிதான் நான் வாழ போறேன். நம்மளை குற்றம் பண்ணி இருக்கலாம், நியாயம் தீர்த்து இருக்கலாம், நம்ம வாழ்க்கை குறித்து அவங்க ஒரு முடிவு வைத்திருக்கலாம். But the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, God has planned. தேவன் திட்டம் கொண்டுட்டார். God already planned. Get into that plan, people. God already make a plan to make you a history maker. உங்களோட சரித்திரம் படைக்கிறவனாக உருவாக்கத்தக்க நிலைக்கத்தக்க தேவன் திட்டம் கொண்டுட்டார். It's in the plan of God. It is written. அது எழுதப்பட்டிருக்கு, அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. No eyes have seen before. எந்த கண்களை உங்களுக்கு பார்க்காத காரியங்கள், எந்த காதுகளும் கேட்காத காரியங்கள், எந்த புத்தியோ புரியாத காரியங்களை தேவன் தேவர்களே திட்டம் கொண்டு oh my God for the first time முதலாக செய்ய போறார். Jesus சாரோனில் ரோஜாவே ஏனா மனீசரே ரத்தமே தேவாக்கு குட்டியே சாரோனில் ரோஜாவே ஏனா மனீசரே தேவாக்கி சாரோனின் ரோஜாவே என்னேசரே படுதற்ற ரத்தமே தேவாக்கு குட்டியே
ஒரு அற்புதம் இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்கள் நடக்கலாம். யாரும் அனுபவிக்காத ஒரு சந்திப்பு எனக்கு நடக்கலாம். God want to do something for the first time in your life. That's in the plan of God. அது கடவுள் திட்டத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் இருக்காருங்க. அவர் நம்மளை கொண்டு உறவுகள் பிரிந்த போதிலும் நல்வரில்லை வருந்த நாளிலும் துணையாக நன்றினை மறந்தேனே. உறவுகள் நல்வரில்லை வருந்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்தேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கே துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கே பலவாரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் For the first time, முதலாக பார்க்காத காரியங்களை தேவன் அவ்வளவு செய்திருக்கிறார். God of reading to all the Bible is recorded. தேவ வசனம் முழுவதும் பார்க்காத ஆச்சரியங்கள் முதலாக நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எத்தனை நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய மாட்டாரா? Because the word of God says தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, I have written it and I plan in your life. அதை நான் எழுதி சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நாம் அதை குறித்து திட்டம் கொண்டு வைத்திருக்கிறேன். I'm not going to compare my life with others. என் வாழ்க்கையை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்க போறதில்லை. God going to do something new in my life. ஏதோ ஒன்று தேவன் இதுவரைக்கும் செய்யாத ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக. ஓ துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே,
is a miracle working God. அவர் அற்புதம் செய்பவர். அவர் தலைமுறையால் சுகம் உண்டாக்குறவர். Thank you, Lord. Thank you, Jesus. We are healed by His stripe. இன்னைக்கு எந்த இடத்துல சுகம் நமக்கு தேவைன்னு தெரியல. ஒரு சரீரபரமான your family can be healed. For the first time, நடக்காது என்று சொன்னது காரியங்கள். வியாதியில் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே அரும்பினான் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே அரும்பினான் சுகம் தந்த மறுபடியும் பாடுவா. வியாதியிலே படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே அரும்பினா சுகம் தந்த மறுபடியும் வருவரே. நீயின் படுக்கையிலே something will happen. God, thank you, God.
முதலாக ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. இது யாரு வாழ்க்கையிலும் நடந்ததில்லை, எந்த குடும்பத்திலும் நடந்ததில்லை, எங்கேயும் சொல்லப்பட்டதில்லை, எங்கும் எழுதப்பட்டதில்லை. முதலாக தேவன் ஏதோ ஒன்றை வாழ்க்கையில் செய்து என்னை சரித்திரம் படைக்கிறவனாக என் வாழ்க்கையில அவர் ஒரு தள்ளிப்பட்ட கதையை உருவாக்க போகிறார். ஒரு தள்ளிப்பட்ட சாட்சியை அவர் உருவாக்க போகிறார். For the first time. இதுக்கு முன்பாக யாரும் பார்த்ததில்லை, யாரும் கேட்டதில்லை, எங்கேயும் நடந்ததில்லை, எங்கேயும் பேச்சதில்லை, எந்த புத்திக்கு புரிந்ததில்லை. ஆனாலும் என் வாழ்க்கையில அது நடக்க போது. For the first time. முதலாக keep God of praise. Keep God of praise. Keep God of praise. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? I praise you, Lord. Believe for the first time. Let us have faith. நம்புவோம், விசுவாசிப்போம். தேவனால எல்லாம் கூடும். For the first time. 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 முதலாக God is happening in my life. It's happening in my family. என் வாழ்க்கையில் நடந்தது, என் குடும்பத்தில் நடந்தது, என் பிள்ளைகளுக்கு நடந்தது. முதலாக In the name of the Lord, இயேசுவின் நாமத்தில், Lord, I bless everyone who are here and watching, God. இங்க இருக்கிறவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, everybody lift up your hand in the house. எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. Oh, let us go for the first time miracle that have never been recorded anywhere. எங்க எழுதப்படல, but God, I believe I'm going to see for the first time. முதலாக நான் பார்க்க போகிறேன். முதலாக என் குடும்பம் பார்க்க போகுது. முதலாக என் பிள்ளைங்க பார்க்க போகிறாங்க. முதலாக என் சபைகள் பார்க்க போகுது. முதலாக Lord, I bless your people. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். Give them a first ever written story of your miracle. இதுவரைக்கும் நடக்காத, இதுதான் முதலாக நடக்கிற ஆச்சரியம், பிரமிக்கத்தக்க அற்புதங்கள், அதிசயங்களே உன் ஜனங்கள் வாழ்க்கையில என் தேவன் செய்வீராக. For the first time. ஓ சரித்திரத்திலே முதலாக, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முதலாக, இத்தனை வருஷம் பார்க்காததை, யாரும் பார்க்காததை, யாரும் கேட்காததை, God has planned for you. தேவன் உங்களுக்காக திட்டம் கொண்டிருக்கார். It's for you, it's for you, it's for you. It will happen. I bless your people, God. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். For the first time. For the first time. For the first time. முதல் முறையாக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்காத காரியங்களை பார்க்கட்டும், கேட்காத காரியங்கள் கேட்கட்டும், புத்திக்கு அறியாத காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி
இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்லவரே. Amen. God bless you people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We'll see you next week and also throughout this week with our other online ministry. அடுத்து எங்களோட மற்ற இருக்கிற online ministry மூலமாக சந்திப்போம். May God bless you. Thank you so much. Be blessed. Be blessed. அவர் நமக்கு கொண்டு இருக்கிறார். என் துணையாளர்